ஸ்தோத்திரம். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணிற்கும் பாழாக்கும் கொள்ளையினருக்கும் இருந்து தப்புவிப்பார். அவர் சிறைகளாலே என்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவர் பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாக்கும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நலமான கொள்ளையினருக்கும் நேரத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அதவனே அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ இதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் உடனே காண்பாய். உனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வழியெல்லாம் காக்கும்படிக்கு உனக்காக தன்னுடைய தூதர்களை கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடாதபடி அவர்கள் உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் என்பவன் மேலும் நீ நடந்து வால் சிங்கத்தையும் வருஷத்தையும் நிறுத்து போடுவாய். அவன் நிலத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் நான் விடுவிப்பேன். நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உணர்ந்த இடத்திலே இருப்பேன். ஆபத்தில் அவனை நோக்கி கூப்பிடுவான், அவனுக்கு நான் மறு உத்தரவு அள்ளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனுக்கு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களாக அவனை திருப்தியாக்கி நட்சிப்பை எனக்கு அனுப்பிப்பேன்.